கைஸ், நான் சொன்ன மாதிரியே கேரளாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு சின்ன குழந்தைய அடிச்சே கொன்ன இவனை அந்த ஊர் மக்கள் போட்டு நாயடி பேயடி அடிக்கிறாங்க விசாரணைக்குன்னு கொண்டு வந்தபோது. ஏன்னா அவன் அந்த குழந்தைய அந்த அளவுக்கு பாடுபடுத்தியிருக்கான். போட்டு கையை உடைக்கிறது, 2 கையை உடைக்கிறது, சிகரெட் பட்ஸ் வச்சு குத்துறது, இன்னும் என்னெல்லாமோ சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கான். சிக்குனானா செதைச்சிருவாங்க இவனை, அந்த அளவுக்கு வெறிய மக்களுக்கு இவன் மேல. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறதுல ஒண்ணுதான் கைஸ். இப்போ இவனை அடிக்கிறது, இவன் வீட்டு பக்கத்திலேயே ஒருத்தன் இவனை மாதிரியே இருக்கான்னு வச்சுக்கலாம். அவனும் ஒரு குழந்தைய போட்டு பாடுபடுத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம், யாருக்கும் தெரியாம. இவனை மாதிரியே இவனை அடிக்கிறத பார்த்தா அவனுக்கு அடிக்கிறத பார்த்ததுக்கே அவனுக்கு பயம் வரும். சரிங்களா? இவன் கத்தி கதறதை மட்டும் பார்த்தான்னு வைங்களா, சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி தப்பு பண்ற ஒவ்வொருத்த மனசுலயும் ஒரு பயம் வரும். நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். லாஸ்ட் வீடியோல அதான் நான் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பொத்து நாப்பில் கோர்ட்டு கேஸுன்னு போய் ஜெயிலில் பிடிச்சி போடாமல், குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின் அவங்கள கொண்டு போய் ஜெயிலேன்னு வைக்காம மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டியை கொண்டு வாங்க அப்படிங்கிற. அவன் பண்ண தப்பால் அந்த குடும்பமும் அந்த ஊர் மக்களும் மக்களாகிய நாமளும் பாதிக்கப்படுறோம். நம்ம முன்னாடி மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டியை கொண்டு வாங்க. ஒருத்தனுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா பார்க்குறோம், அவன் கத்தி கதறதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தனும் அலறுவான். நம்மளால் சத்தியமாக ஒரு விஷயம் பண்ண முடியும். என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும். நான் இதுக்காக முயற்சி பண்ண தான் போகிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போடுறேன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கெஞ்சி கேட்குறேன். சின்னதாக ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். நான் ஒரு விஷயம் எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறேன். கண் கூட நான் காமிக்கிறேன் ரிசல்ட் உங்களுக்கு.